உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன நிறைவான வாழ்க்கை அமையும். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது யோகம். எனவே கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும், இடமாற்றம் ஊர் மாற்றம் இனிமை தரும் விதத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து மகிழ்வீர்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் மாதம் இது. உச்சம் பெற்ற குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். அவரது பார்வை பரிபூர்ணமாக உங்கள் ராசியில் பதியும் இந்த நேரம் தொட்டது துளங்கும். தொழிலில் கணிசமான தொகை கைகளில் புரளும். இனிய சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. வாங்கி போட்ட சொத்துகளால் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்பொழுது அது கைகூடும். பாதியில் நின்ற பணிகள் யாவும் முடிவடையும். சனி ராகு சேர்க்கை. விரயஸ்தானத்தில் சனியும் ராகும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சனி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத விரயங்கள் ஏராளமாக வந்து சேரும். பணம் வந்து மறு நிமிடமே செலவாகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள நேரிடும். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் வேறு திருப்தியற்ற வேலை கிடைக்கும். வாகன பழுதுகளால் செலவு உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். விருச்சிக செவ்வாய். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசியில் செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது பாகியஸ்தானத்துக்கு வருவதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் முயற்சிகள் கைகூடும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். துலாம் சுக்கிரன். ஐப்பசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். ஜீரண தொல்லைகளும் திடீரென உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தள்ளிப்போன விஷயங்கள் தானாக நடைபெறும். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்து இலக்கை அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் பதவி பெறுவார்கள். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். பரிகாரம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.